டுடே வந்து புதுசாக ஏதாவது ஒன்று ரெசிபி செய்யலான்ட்டு வீட்டில் பார்த்தா காலிஃப்ளவர் தான் இருந்துச்சு. ஓகே, காலிஃப்ளவர் வச்சு பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சுடு தண்ணி வச்சு அலசிக்கிட்டு தென் கொஞ்சோண்டு எண்ணெயில் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கிக்கணும். தென் அதே எண்ணெயில் மீதி இருக்கிறது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு மட்டும் அதை வறுத்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். தென் அதே எண்ணெய் மீதி இருக்கும், அதில் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம். போட்டு அதையும் வறுத்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் வெங்காயத்தை மறுபடியும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருங்க, வெங்காயம் வதங்கட்டும். நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு தென் அதில் கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டொமேட்டோ மட்டும் போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து சால்ட்டு கொஞ்சம், ஏன்னா தக்காளி அப்போ தான் வதங்கும். ஸோ சால்ட்டு கொஞ்சம், நான் வந்து எப்பயுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். தென் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டுட்டு அதையும் நல்லா வதங்குற மாதிரி வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா காலிஃப்ளவர் அரைச்சி கொஞ்சம் வேக வச்சுருந்தோம்னா அதையும் அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டு அது ஓரளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை ஸ்மெல் போன அளவுக்கு எண்ணெயில் போட்டு வதக்கிட்டனால இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்தால் மட்டும் போதும். ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு போதும். இப்போ நம்ம ரெசிபி ரெடி ஆக போகுது. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டால் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. பார்க்கலாம் இந்த டேஸ்ட் எப்படி வருதுன்னு. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு துருவி வச்சுருந்த தேங்காய் ஒரு அரை மூடி அதை அதிலே போட்டுட்டு அந்த ஹீட்லேயே போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டு ஆற வச்சுட்டு தென் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தென் எண்ணெயும் கொஞ்சம் சூடு பண்ணி கடுகு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதை சட்னியில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் சட்னி ரெடி.